இன்று நாகரிகம் என்ற பெயரில் சிகை அலங்காரம் எப்படியெல்லாமோ செய்யப்படுகின்றது. நான் ஒரு பார்பர் ஷாப்ல அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க இந்த மாதிரி முடி வெட்டி விடுறீங்களே, அதாவது அந்த தலையை சொல்லுவோம் ஓலை வெட்டின பனைமரம் மாதிரி இருக்கும், பனைமரத்துல ஓலை சீவி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி, இல்லைன்னா அந்த பன்றிகள் சாப்பிட்டு விட்டு போட்ட பனங்கொட்டை எப்படி இருக்குமோ அப்படி மண்டை இருக்கும். அப்படியெல்லாம் தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். அந்த பார்பர் ஷாப் ஓனர் சொன்னாரு, சார் நீங்க சொல்றது சரிதான், வர்றாங்க பசங்க இப்படிதான் வெட்ட சொல்றான், நாங்க ஒழுக்கமா வெட்டினா அடுத்த தடவை கடைக்கு வர மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போனா நாங்க அதெல்லாம் சார் எங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது, அது நாங்க பாத்துக்கிடுவோம், நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்றான், அதனால நாங்க இப்படி வெட்ட வேண்டிய சூழ்நிலை என்று அவர் மனம் வருகிறார். நாங்கள் சிறுவராக எழுந்த பொழுது அந்த பார்பர் முடி வெட்டுறவர் எங்க வீட்டுக்கு வருவார். 10 பேர் நாங்க சகோதரர்கள், ஒவ்வொருத்தருக்கா எங்க அப்பா பக்கத்துல இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கா முடி வெட்டணும். நல்லா சுத்தி ரொம்ப கட்டையா இருக்கும். பள்ளியிலே எங்களைத்தான் உதாரணமாக காட்டுவார்கள். நாங்கள் எங்கள் சகோதரர், நான் 6ஆவது படிச்சேன், எங்க அண்ணன் 8ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு 9ஆப்பு ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் படிச்சோம். அந்த ட்ரில் மாஸ்டர் உடற்கல்வி ஆசிரியர் எங்களைத்தான் உதாரணமாக காட்டுவார், பாரு இவர்கள் எல்லாம் எப்படி முடிவெட்டி இருக்கிறார்கள் என்று. எங்கு போனான் காரணம் எங்களுடைய தகப்பனார். அதாவது அழகு என்பது உங்கள் முடியிலோ அல்லது முகத்திலோ அல்ல, அகத்தில். நாம் எப்படி ஒரு நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கின்றோமோ, பள்ளியிலே இன்று மாணவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒவ்வொருவாறு வெட்டி கொண்டு வருகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவர்களே ஆசிரியர்களால். பெற்றோர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளருங்கள். ஆசிரியர்களை குறைவுறாதீர்கள். ஒரு அளவுக்கு மேல் அவர்கள் கண்டிப்பு செய்ய முடியாது, ஆனால் உங்களுக்கு உங்கள் குழந்தையை கண்டிப்பு செய்ய முழு அதிகாரம் உண்டு. எனவே இந்த சிகை அலங்காரம் முக அலங்காரம் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்துங்கள். நன்றி.